மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது போலவே இப்போ விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சியாக இடம் பிடித்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அங்கு பணங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க, வாக்குகளுக்கு காசை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, குக்கர் கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க. இப்படிலாம் கொடுத்து திமுக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அருந்ததியர் மக்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு பொய்யான பரப்புரையை சமூக வலைதளங்கள் வாயிலாக செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு அருந்ததியர் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த மரியாதையை கெடுக்கணும்னு நினைச்சாங்க, கெடுத்தாங்க. ஈரோடு கிழக்குல இது நடந்தது. இப்போ நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தொகுதியில கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 95,000 ஓட்டு வாங்கினா போதும் அந்த வேட்பாளர் தான் வெற்றின்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு வட தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பெருகி இருக்கக்கூடிய ஆதரவு என்பது நம்ம வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணகிரியில வித்யா வீரப்பன் அவர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் வாங்குறாங்க. அப்போ விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டார் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு. இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுவதற்கான ஒரு தேர்தலா நமக்கு இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா 8.19 விழுக்காடு வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் வாங்கி நாம் தமிழர் கட்சி ப்ரூஃப் பண்ணிருக்கு, தனிச்சு நின்றுருக்கு. எல்லாருமே இன்னைக்கு பாராட்டுறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசக்கூடிய நபர்கள் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ இருக்கார்ல, அவரு சீமான் அவர்களை பாராட்டுவது போல பேசியிருக்காரு. சீமான் அவர்கள் மாதிரி தனிச்சு நிக்க சொல்லுங்க. யார சொல்றாரு? பாஜகவை சொல்லி அவங்க தனிச்சு நின்று ஓட்டு அதிகரிச்சிருச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசியது போல அவரும் பேசியிருக்காரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சில குரல்கள் ஒலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மீண்டும் ஒரு முறை தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அமைய போகிறது. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல 3வது இடத்தை பிடிச்சாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு முக்கியத்துவமும் தனித்துவமும் இருக்கு. தனிச்சு நிக்கிறாங்க, உறுதியா இருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல் அப்படின்னாலே அதை புறக்கணிப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிடவே இல்லை. அது குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும்போது இடைத்தேர்தல்லாம் தேவையற்றதுங்க, ஒரு தொகுதியில முதலமைச்சர் பதவி வீழக்கூடிய நிலையில இருந்தா மட்டும்தான் அந்த இடைத்தேர்தல் முக்கியமானது, இல்லைன்னா அந்த இடைத்தேர்தல் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இடைத்தேர்தல் கூத்துலாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இன்னைக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட போவதாக எனக்கு நெருங்கிய வட்டாரத்துல ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. இது நான் தினமலர்ல வந்த செய்தியை பார்த்துட்டு பேசல மக்களே. நீங்க எல்லாரும் தினமலர்ல வந்த ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க மக்கள். என்னன்னா அதே செய்தியில தான் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னா நாம் தமிழர் கட்சியின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் மகள் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி தினமலர்ல தான் இந்த செய்தி முதலாக வெளியாகுது. அப்புறமேட்டுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சில பேர் சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பேசுறாங்க. இது தப்பான ஒரு செய்தி. அண்ணன் சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இந்த காணொலியிலையும் நம்ம சொல்லிக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்க கிடையாது. அது முதலாக இந்த செய்தி வெளியானது தினமலர்ல. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும், ஆனா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி போட போகிறது என்ற செய்தியும் தினமலர்ல தான் வந்தது. ஆனா தினமலர்ல அந்த செய்தியை நம்ம நம்பல. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அப்போ ஓகே ரைட்டு, ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. இவங்க ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் தானே, அங்க போயிட்டு எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவு அவங்க போட்டியிடாததுக்கு காரணம் அங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மைனாரிட்டியா இருக்காங்க.
அப்போ இவங்க சாதியை வச்சுதான் அரசியல் பண்றாங்கிறது இதுல வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஒருவேளை போட்டியிட்டால் ஒரு தொகுதியில ஆட்சியை கவிழக்கூடிய நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த இடைத்தேர்தல் அவசியமானது, இல்லைன்னா தேவையற்றதுன்னு சொல்லி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பேசியிருக்காரு. அப்போ இப்ப போட்டிட்டாங்கன்னா இவங்களுடைய உண்மை முகம் என்னவென்று நமக்கு தெரிஞ்சிடும். இவங்களுக்கு மக்கள் இன்னும் ஓட்டு போட்டு ஏமாற போறீங்களா? இவங்க தேவையில்லாத சில பிரச்சனைகளை தூண்டிவிட்டு சாதி அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் வாக்களிக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஈரோடு கிழக்குல போட்டி போட மாட்டாங்களாம், ஆனா விக்கிரவாண்டியில போட்டி போடுவாங்களாம். விக்கிரவாண்டியில நடக்கிறதும் இடைத்தேர்தல் தான், ஈரோடு கிழக்குல நடக்கிறதும் இடைத்தேர்தல் தான். ரெண்டுமே தேவையற்றது தான். ஆனா 2 தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லதுப்பா. கொலுசு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, பிரியாணி போடுவாங்க. அதுவும் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், ஐயா செந்தில் பாலாஜி இருக்காரு பாருங்க, அவரு இப்ப சிறையில இருக்காரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தப்ப அப்படியே ஓடுறாரு, மக்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஆட்டுப்பட்டியில அடைச்சு வைக்கிறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, குக்கர் கொலுசுன்னு எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையில செந்தில் பாலாஜி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நடத்தி முடிச்சாரு. அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு சிறையில கிடக்காரு. யாரெல்லாம் திமுகவுக்கு அதிகமாக நிதி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் திமுகவுக்கு அப்படி பெரிய அளவுல வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தூக்கணும்னு முடிவு பண்ணி தான் தூக்குனது. விழுப்புரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எங்க ஐயா பொன்முடி அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி உங்க நிலைமை ஆகிறத நான் பார்க்க விரும்பல ஐயா. அதனால இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓடுறது, உடையாறது, காசு கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, இந்த திமுகவுக்கு பெரிய அளவுல வாக்குகள் வாங்கி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு நடக்கிறது அது சரிபட்டு வராது. 2021 சட்டமன்ற தேர்தலிருந்து நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிருந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிருந்து எல்லா இடத்துலயும் திமுக வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி வெற்றி பெற்றுக்கிட்டே வருவது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நம்ம தான் ஜெயிப்போம், என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ அயோக்கியத்தனம் ஊழல் பண்ணாலும் சரி, நம்ம தான் ஜெயிப்போங்கிற மனநிலையை திமுகவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்டத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தோத்துருவோன்னு தெரியும் பொழுது விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதையாவது ஒன்று நிறைவேற்றினாங்களா? ஆனாலும் பாருங்க திமுகவுக்கு தொடர்ச்சியா ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள். காரணம் என்ன? பிஜேபிங்கிற பூச்சாண்டி. இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் ஒன்னா செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாட்டையும் நாசமாக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பூச்சாண்டி தான் நம்மளுடைய பார்வைக்கு. பொய்யான வாக்குறுதிகள். இன்னைக்கு நாங்க ஜெயிச்சா நீட் தேர்வை ரத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலங்கிறது உண்மைதான். ஆனா 40க்கு 40 நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. 40 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ண போறீங்க? நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, கேன்டீனுக்கு தானே நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி. பானிபூரி சாப்பிட போறீங்களா, பஜ்ஜி சாப்பிட போறீங்களா, பக்கடா சாப்பிட போறீங்களா, டீ குடிக்க போறீங்களா, பிரியாணி சாப்பிட போறீங்களான்னு இதைத்தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீயே ஒரு மக்கு, உனக்கு எதுக்கு விக்கு, கிடைச்ச 40 வச்சு நக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மீன் போட்டிருக்கான். நான் பார்த்த உடனே ஏன்டா இப்பெல்லாம் போறீங்க, டே கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்கடா, மரியாதையே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தீவிரமாக சமூக வலைதளங்கள்ல களத்துல எல்லா இடத்துலையுமே தீவிரமா வேலை பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் ஒரு காலமாகவும் இதை நான் பாக்குறேன். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்டதற்கு பின்னால் நாம் தமிழர் கட்சி சந்திக்கிற முதல் தேர்தல். இந்த தேர்தல்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். 95,000 வாக்குகள் பெற்றாலே அந்த தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் தான் சட்டமன்ற தொகுதி. அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா நமக்கான வெற்றி வாய்ப்பை நம்ம அடைய முடியும். எல்லாரும் மக்கள் மனசுலயும் ஒரு தவறான சிந்தனை இருக்கு, இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். அது ஆளுங்கட்சி ஏன் ஜெயிக்குதுன்னா காவல்துறை தேர்தல் ஆணையத்தை கூட அவங்க பார்த்து பண்ணிப்பாங்க. அப்புறம் காசு நிறைய இருக்கு அவங்கள்ட்ட, கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி மீண்டும் அந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுனால மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை. மாற்றம் நடக்கணும், நம்ம தோத்துருவோங்கிற பயம் வரணும், அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்ததற்கு பின்னால் தான் ஓட்டுக்கு 1000 2000 இருந்தது, ஓட்டுக்கு 5000 மாறியது. அப்போ உங்களுக்கு நல்லது நடக்குது. சீமான் அவர்கள் தீவிர பிரச்சாரம் பண்றதுனால 5000 ஓட்டுக்கு 10,000 கூட ஆகலாம், பார்க்கலாம். அதுக்கான கால சூழ்நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்குவாரு. ஆனா காசு வாங்கிட்டு சரியான நபருக்கு ஓட்டு போடுவது உங்களுடைய கடமை. காசு கொடுத்துட்டான், கை நீட்டி காசு வாங்கிட்டேன், காசு வாங்கினவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அவனுக்கு காசு எங்கே இருந்து வந்ததுன்னு கூப்பிட்டு கேளு. எல்லாம் மக்கள் பணத்தை திருடினது, கனிம வளத்தை கொள்ளையடிச்சது, மணல் திருடினது, இதை திருடி சம்பாரிச்சு வச்ச சொத்து தான் அது. நான் வேலைக்கு போய் காலங்காலமா கஷ்டப்பட்டு
சம்பாரிச்சு செக்கிழுத்து அந்த காசு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா ஓட்டு வாங்குறாங்க? கிடையாது மக்களே. எல்லாம் உங்களுடைய காசு. உங்க காசு எடுத்து உங்கள்கிட்டே கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு சரியான நபருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரமும் உரிமையும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மிக தீவிரமாக நம்ம பேசணும். நன்றி, வணக்கம்.